ஓம் சாந்தி. 25/5/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு பண்பட்ட கண்களை தருவதற்காக வந்திருக்கிறார். உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆகையினால் இந்த கண்கள் குற்றமுள்ள கண்கள் ஆகக்கூடாது. கேள்வி: எல்லையற்ற சந்நியாசிகளான உங்களுக்கு பாபா எந்த ஒரு ஸ்ரீமத் தந்திருக்கிறார்? பதில்: பாபாவின் ஸ்ரீமத் என்னவென்றால், நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே நரகத்தை புத்தியினால் தியாகம் செய்ய வேண்டும். நரகம் என்பது பழைய உலகம். நீங்கள் புத்தியினால் பழைய உலகத்தை மறக்க வேண்டும். ஒரு எல்லைக்குட்பட்ட வீட்டை விட்டுவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு கிடையாது. உங்களுடையது எல்லையற்ற வைராகியமாகும். இப்போது உங்களுடையது வானப்பிரஸ்த நிலையாகும். அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. சிவ பகவான் கூறுகின்றார், வேறு யாருடைய பெயரையும் சொல்லவில்லை, பிரம்மாவின் பெயரையும் சொல்லவில்லை. பதீத பாவன் தந்தை அவர் கண்டிப்பாக தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்த இங்கே வருகின்றார். தூய்மை ஆகுவதற்கான யுக்தியும் இங்கே அவர் கூறுகின்றார். பேட்ஜ் அணிந்திருக்கும் போது அதை வைத்து அவசியம் புரிய வைக்க வேண்டும். படைப்பவர் படைப்பின் முதலிடை கடையின் முழு ரகசியம் இங்கே இந்த பேட்ஜில் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பேட்ஜ் ஒன்றும் குறைந்ததல்ல, சைகையின் விஷயமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்றார் போல ஆஸ்திகராக இருக்கிறீர்கள். வரிசைப்படி என்று கண்டிப்பாக கூற வேண்டும். படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானத்தை கூட நிறைய பேரால் புரிய வைக்க முடியவில்லை. அப்படி என்றால் சதோபிரதான புத்தி என்று சொல்லவா முடியும்? சதோபிரதான புத்தி, பிறகு ரஜோ புத்தி, பிறகு தமோ புத்தியும் இருக்கிறது. யார் எப்படி புரிந்து இருக்கிறார்களோ அப்படி பட்டம் கிடைக்கிறது. இவர்கள் சதோபிரதான புத்தி, இவர்களுக்கு தமோ பிரதான புத்தி என்று. ஆனால் பாபா இதை சொல்வதில்லை. மனமுடைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக வரிசைப்படிதான் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். முதல் தரத்திற்கு மதிப்பும் கூட மிக அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு உண்மையான சத்குரு கிடைத்திருக்கிறார். இப்போது குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள், நமக்கு சத்குரு கிடைத்திருக்கின்றார் என்று. மேலும் அவர் முற்றிலும் உங்களை உண்மையிலும் உண்மையாக மாற்றி விடுகின்றார். ஆஸ்திகர் ஆவதற்கு படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானம் கண்டிப்பாக வேண்டும். பிறகு நாஸ்திக தன்மை விடுபட்டு விடும். நீங்கள் ஆஸ்திகராகி உலகத்தின் எஜமானராக ஆகிவிடுவீர்கள். மனிதர்கள்தான் மிக உயர்ந்தவர்களாக சத்யுகத்தில் இருப்பார்கள். அதே மனிதர்கள் கலியுகத்தில் மிகவும் தாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாம் பாபாவிடம் உலகத்தின் எஜமானர்கள் ஆவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் 100% தூய்மையாக இருக்கிறீர்கள். அங்கே தூய்மையும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது, செழிப்பும் இருக்கிறது. பள்ளிக்கு குமாரர்கள் குமாரிகள் படிப்பதற்காக செல்கிறார்கள். ஒன்றாக படிப்பதால் மிகவும் கெட்டுப்போகிறார்கள். ஏனென்றால் குற்ற பார்வை இருப்பதால் முக்காடு அணிகிறார்கள். அங்கே சத்யுகத்தில் குற்ற பார்வை இருக்காது. ஆகவே முகத்திரை அணிய வேண்டிய அவசியமில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு முகத்திரை மாட்டியிருப்பதை பார்த்திருக்கிறீர்களா என்ன? அங்கே ஒருபோதும் இப்படி கெட்ட எண்ணமும் வருவதில்லை. இதுவோ ராவண ராஜ்யம். இந்த கண்கள் பெரிய சாத்தான் போன்றது. பாபா வந்து ஞான கண் கொடுக்கிறார். ஆத்மாதான் எல்லாம் கேட்கிறது, பேசுகிறது, அனைத்தையும் செய்வது ஆத்மாதான்.
உங்களுடைய ஆத்மா இப்போது திருந்திக் கொண்டிருக்கிறது. ஆத்மாதான் சீர்கெட்டு பாவாத்மா ஆகிவிட்டது. பாவாத்மா என்றால் குற்ற பார்வை உள்ளவருக்கு கூறப்படுகிறது. ஜபம், தவம், தீர்த்த யாத்திரை என்று எதை செய்தாலும் என்னை யாரும் அடைய முடியாது. இந்த பக்தி அரை கல்பம் நடக்கிறது. இப்போது குழந்தைகள் அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு படைப்பவர் படைப்பின் முதலிடை கடையின் ஞானத்தை சொல்கிறோம், பரமதந்தை பரமாத்மாவின் வரலாற்றை சொல்கிறோம் என்று. இந்த ஞானத்தை அடைவதால், சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிந்து கொள்வதால் நீங்கள் சத்யுகத்தில் சக்கரவர்த்தியாக மகாராஜா மகாராணி ஆக முடியும். இந்த லக்ஷ்மி நாராயண் கூட இந்த படிப்பினால்தான் இப்படி ஆனார்கள். நீங்கள் குழந்தைகள் கூட படிப்பின் மூலம்தான் இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு நிறைய பிரபாவம் இருக்கிறது. பாபா அழியாத சர்ஜனாக இருக்கிறார். எந்த பூமியில் பகவானுடைய பாதம் பட்டதோ அந்த பூமி ஒருபோதும் அழிய முடியாது. இந்த பாரதம் தேவதைகளுக்காக இருக்கிறது. பாரதம் உண்மையான கண்டமாக பிறகு பொய்யான கண்டமாகவும் மாறுகிறது. இப்போது பாபா கூறுகிறார், குழந்தைகளே, தூய்மையாகுங்கள் மற்றும் தெய்வீக குணத்தை கடைபிடியுங்கள் என்று. நீங்கள் இப்போது தேவதையாக வேண்டும். சந்நியாசி யாரும் சம்பூர்ண நிர்வீகாரிகள் என்று சொல்ல முடியாது. அடிக்கடி விகாரிகளிடம் பிறவி எடுக்கிறார்கள். பாபா கூறுகிறார், இவருடைய அநேக பிறவிகளுடைய கடைசி ஜென்மமாகும். நான் இவருக்குள் தான் பிரவேசமாகிறேன். விஷ்ணுவுக்கு 4 கைகள் ஏன் கொடுத்திருக்கிறார்கள்? 2 கைகள் ஆணுடையது, 2 கைகள் பெண்ணுடையது. இங்கே 4 கைகள் உடைய மனிதர் யாரேனும் இருக்கிறார்களா? இது புரிய வைப்பதற்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு என்றால் லக்ஷ்மி நாராயணர். பிரம்மாவிற்கும் கூட காட்டுகிறார்கள். 2 கைகள் பிரம்மாவிற்கு, 2 கைகள் சரஸ்வதிக்கு. இருவரும் எல்லையற்ற சந்நியாசி ஆகிவிட்டார்கள். சந்நியாசம் வாங்கிய பிறகு வேறு இடம் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு கிடையாது. பாபா கூறுகிறார், இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே நரகத்தை புத்தியினால் தியாகம் செய்து விடுங்கள். நரகத்தை மறந்துவிட்டு சொர்க்கத்தை புத்தியினால் நினைவு செய்யுங்கள். நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியோகத்தை விலக்கி சொர்க்கவாசியான தேவதைகள் மீது புத்தியோகத்தை செலுத்துங்கள். யார் படிக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் இதுவும் இருக்கும் அல்லவா, அதாவது நாம் பாஸாகி இப்படி ஆகிவிடுவோம் என்று. இந்த பிரம்மாவிற்கு எப்போது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறதோ அப்போதுதான் நான் வருவேன். மேலும் உலகம் பழையதாகி எப்போது அழுக்காகிறதோ அப்போதுதான் நான் வருவேன். எவ்வளவு சுலபமாக பாபா கூறுகிறார். இதற்கு முன்பெல்லாம் 60 வயதிற்கு பின் தான் குருவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போதோ பிறந்த உடனேயே குருவிடம் அழைத்து செல்கிறார்கள். இதை கிறிஸ்துவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். சரி, குழந்தை பருவத்தில் குருவிடம் அழைத்து செல்வதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? சிறு வயதில் இறந்துவிட்டால் சத்கதி கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், இங்கு யாருக்கும் சத்கதி கிடைக்க முடியாது. பாபா இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார். பாபா கூறுகிறார், நான் சங்கம யுகத்தில் வந்துதான் தமோ பிரதானத்தை சுதோ பிரதானமாக மாற்றுகிறேன். நீங்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உடையவராகி விட்டீர்கள். யார் முள்ளிலிருந்து மலராக ஆகக்கூடியவர்களோ அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். இது முற்றிலும் சத்தியமான விஷயம்தான் என்பார்கள். ஒரு சிலர் நன்றாக புரிந்தால் உங்களை பார்த்து நீங்கள் நன்றாக புரிய வைக்கிறீர்கள் என்றும் கூறுவார்கள். 84 பிறவியின் கதை சரிதான். ஞானக்கடல் ஒரு பாபாதான். அவர் வந்து உங்களுக்கு முழு ஞானத்தையும் கொடுக்கிறார். நல்லது.
இனிமையிலும் இனிமையாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சத்குரு பாபாவின் நினைவின் மூலம் புத்தியை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். உண்மையானவர்களாக ஆக வேண்டும். ஆஸ்திகராகி பிறரையும் ஆஸ்திகராக்கும் சேவை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இப்போது வானப்பிரஸ்த நிலையாகும். ஆகையினால் எல்லையற்ற சந்நியாசியாகி அனைவரிடமிருந்தும் புத்தி யோகத்தை விலக்கிவிட வேண்டும். தூய்மையாக வேண்டும் மற்றும் தெய்வீக குணத்தை கடைபிடிக்க வேண்டும். வரதானம். தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவில் இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆகுங்கள். யாருக்கு எந்த ஒரு தேகம் மற்றும் தேகதாரிகளின் தொடர்பு, அதாவது மனதின் பற்று இல்லையோ அவர்களே ஃபரிஷ்தா ஆவார்கள். ஃபரிஷ்தாக்களுடைய பாதங்கள் எப்போதும் தரையிலிருந்து உயரத்திலேயே இருக்கின்றது. தரையிலிருந்து மேலே இருப்பது என்றால் தேக உணர்வின் நினைவிலிருந்து உயர்ந்து இருப்பதாகும். யார் தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவிலிருந்து மேலே இருக்கின்றார்களோ அவர்களே சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆகின்றார்கள். அப்பேற்பட்ட ஃபரிஷ்தாக்கள் தான் டபுள் லைட் ஸ்திதியினுடைய அனுபவம் செய்கின்றார்கள். ஸ்லோகன். வார்த்தைகளின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக தந்தைக்கு சமமாக குணம் தென்பட வேண்டும். அப்போதுதான் பாபாவின் வெளிப்படுதல் ஏற்படும். இன்றைய அவ்யக்த சமிகை. ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு சொல்லிலும் விசேஷ தன்மை தென்பட வேண்டும். சதா சரள சுபாவம், சரளமான பேச்சு, சரள தன்மை நிரம்பிய செயலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சரள சுரூபமாக இருக்க வேண்டும். சதா ஒரு வழியில், ஒருவரிடம் அனைத்து சம்பந்தம், ஒருவரிடம் அனைத்து பிராப்திகள், இப்படி ஒருவரின் மூலம் சதா ஒரே ரசனையில் இருப்பதற்கான சகஜ பயிற்சியாளராக இருங்கள். சதா குஷியாக இருங்கள். குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளியுங்கள். குஷியின் அலையை அனைவரிடத்திலும் பரப்புங்கள். இதுதான் உண்மையான சேவையாகும். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம்
கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ